உலகெலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலையில் சோதியன் நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். உலகெங்கும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களே, 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி நம்முடைய புதிய தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. அது பேர் பராபவ வருஷம் அப்படின்னு பேர். இப்போ நம்ம இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு பேர் விஸ்வாவசு வருடம். பிறக்க போகிற தமிழ்நாண்டு பராபவ வருடம். அது ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பிறக்கிறது. அன்னைக்கு சந்திர பகவான் கும்ப ராசியில் சதயம் நட்சத்திரத்தில் பயணம் பண்ணிக்கிட்டு இருப்பார். அதே போல் ஆண்டு பிறக்கக்கூடிய லக்னம் ரிஷப லக்னமாக அமைகிறது. அன்னைக்கு என்ன திதின்னு பார்த்தீங்கன்னா தேய்பிறை துவாதசி திதி பிறக்கிறது. இந்த புதிய பராபவ ஆண்டு பிறக்கப் போவதனால் நம்முடைய ராசிக்கு என்ன என்ன நன்மைகள் எல்லாம் நிகழப்போகிறது, எந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும், எப்படி வாழ வேண்டும் என்பதையெல்லாம் இந்த ராசி பலன் விஷயத்தில் நான் சொல்ல போகிறேன். ஆக வரக்கூடிய ஏப்ரல் 14ஆம் தேதி காலையில் 8:33 பராபவ வருடம் பிறக்கிறது. இந்த பராபவ வருடத்துடைய கிரகநிலைகளை பார்த்தோம்னால் ரிஷப லக்னம், மிதுனத்தில் குரு பகவான் இருக்கார். அந்த குரு பகவான் பராபவ வருடம் ஆரம்பித்து ஒரு மாதத்திலேயே கடகராசிக்கு பெயர்ச்சி அடைந்து விடுகிறார். சிம்மத்தில் கேது பகவான், அதை போல கும்பத்தில் சந்திர பகவானும் ராகு பகவானும், மீன ராசியிலே செவ்வாய் புதன் சனி என்ற கிரகங்கள், மேஷத்திலே சூரியன் சுக்கிரன். இதுதான் ஆண்டு பிறக்கிற போது, தமிழாண்டு பிறக்கிற போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள். இந்த கிரகநிலைகளின் வாயிலாக உங்கள் ராசிக்கு என்ன பலன்கள் அப்படிங்கிற பொதுவான பலன்களைத்தான் இங்கே நான் சொல்ல போகிறேன். இந்த பலன்களை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் உங்கள் வாழ்க்கைக்கு இது எப்படி இருக்க போகுது, பராபவ வருஷம் என்ன நன்மைகளை தரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை வழங்குவதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம். சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. நேரமும் சந்திக்கலாம், ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. பராபவ வருடத்துடைய பலன்களை பார்ப்போம். என் அன்பிற்குரிய துலாம் ராசி என்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த வெற்றியை தரக்கூடிய ஒரு அற்புதமான பராபவ வருடம் பிறக்கிறது. பிறக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டுக்கு என்ன பேருங்க? பராபவ வருடம். இந்த பராபவ வருடம் மிகப்பெரிய வெற்றிகளை உங்கள் வாழ்க்கையில் புதிய மாற்றத்தை உருவாக்கி தரப்போகுதுங்க. உங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் பராபவ வருட நல் வாழ்த்துக்கள், வணக்கங்கள். துளாராசிக்குனே ஒரு இயல்பான குணம் இருக்கு. யாருக்கும் நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடிய பழக்கம் துளாராசிக்கு கிடையாது. சுயநலமாக சில நேரங்களில் இருக்கும். ஆனால் அந்த துளாராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா மிக நேர்மையானவர்கள். தராசு கோல், தராசை போன்றவர்கள், எதையிலையுமே நியாயமாக நடக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க, பொறுப்பான மனிதர்கள். அப்படிப்பட்ட துளாராசிக்காரங்களுக்கு ராசி நாதனாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவானே ராசியை பார்க்கக்கூடிய அற்புதமான காட்சிங்க. ஒரு ஜாதகத்தை கையில் எடுக்கிறோம், ராசிநாதன் ராசியை பார்க்குறாருன்னு சொன்னாலே நீங்கள் சூப்பராக வருவீங்கன்னு சொல்லிடுறோம். லக்னாதிபதி லக்னத்தை பார்க்குறாருனாலே வாழ்க்கையில் உயர்வுன்னு சொல்கிறோம். துளாராசிக்காரங்களுக்கு ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ராசியை பார்க்கிறார், மிகப்பெரிய யோகம். பழம் நழுவி பாலில் விழுந்துச்சுண்டாக உடனே எங்க அது அடுத்த கட்டம் இன்னொன்று நடந்துச்சு பாருங்க. அது கேட்டால் நீங்கள் வேற ஒரு விஷயம் தெரிவிங்க. பழம் நழுவி பாலில் விழுந்தது, அதுவும் நழுவி என் வாயில் விழுந்ததுனாக பாருங்க. அப்படி சொன்னாங்க பாருங்க. அப்படிப்பட்ட நேரம் எப்படி தெரியுங்களா? லாபாதிபதி சூரியனும் உங்களை பார்க்கிறார், சுக்கிரன் உங்களை பார்க்கிறாரு. பழம் நழுவி பாலில் விழுந்ததுன்னு லாபாதிபதி சூரியன் அந்த சுக்கிரனோடு சேர்ந்து உங்களை பார்க்கிறாரு பாருங்க. அது அப்போ என்ன ஆயிருது? அந்த பழம் நழுவி என் பாலில் விழுந்தது போக என் வாயில் விழுந்ததுன்றாங்க. அவ்வளோ நல்ல நேரம்ட்டாங்க. துளாராசிக்கு அவ்வளோ நல்ல நேரம். எப்படி கல்யாணத்துக்கு காத்திருக்கிறீங்க, சுக்கிர பகவான் உங்களை பார்க்குறாருன்னா கல்யாணம் கூடி வரப்போகுது அப்படின்னு ஒரு அர்த்தம். கல்யாணம் கூடி வந்தால் போருங்களா? எனக்கு வசதியான வாழ்க்கை வேணுங்க. ஒரு ஜாதகத்தில் ஒருத்தர் வசதியாக வாழ்வார்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்? சுக்கிரன் எப்படி இருக்காரு?
சுக்கிரன் நல்லா இருந்தாருன்னா வசதியான வாழ்க்கை தேடி வருங்க. சுக்கிரன் உச்சமாக ஒருத்தருக்கு இருக்காருன்னா எப்படினாலும் வசதியான வாழ்க்கை அமையும். இப்போ சுக்கிரன் உங்களை பார்க்குறாரு, மிக வசதியான ஒரு வாழ்க்கை உங்களுக்காக காத்திருக்கு. துளாராசிக்காரங்களுக்கு பராபவ வருடம் வாழ்க்கையை உயர்த்த போகுது. எந்த துறையில் நீங்கள் இருக்கீங்களோ, இல்லை எந்த துறையில் சாதனை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த துறையில் சாதனை பண்ணியே தீருவீங்க. திரைப்பட துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வாய்ப்பு, கம்ப்யூட்டர் துறையை சேர்ந்தவர்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் இப்போ கூடும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க, பெரிய வளர்ச்சி உங்களுக்கு வரும். படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்வியில் மிகப்பெரிய வல்லமை பெறுவீங்க. குறிப்பாக பெண்கள், துளாராசி பெண்கள் தொட்டது துலங்கும், எல்லா ஃபீல்டுலையும் நீங்கள் தான் டாப். தைரியம், எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் பெண்களுக்கு தேடி வரும். துளாராசிக்காரங்களுக்கு 30 வயசுக்கு உட்பட்டவங்களுக்கு, புதிய வேலை தரக்கூடியவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு இப்போ கிடைக்கும். 30 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு இருந்த நோய் பிரச்சனைகள், துளாராசிக்காரங்க உங்களுக்கு இருந்த நோய் பிரச்சனைகள் எல்லாம் இப்போ தீரும். 6ஆம் இடத்துல சனி பகவான், அற்புதமான காட்சி அது. சனிக்கு பிடிச்ச ஸ்தானம் 6வது ஸ்தானம். அதில் போய் ஒருத்தர் உட்கார்ந்துருச்சுன்னா நோயை தீர்த்து விட்டுரும். எல்லாம் இருக்குங்க, அந்த நோய் மட்டும்தாங்க ஒரு பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பீங்க பாருங்க, பெரிய வருத்தத்தில் இருப்பீங்க. இப்போ நோய் தீர்ந்துடும். அப்போ நல்ல ஒரு விஷயம், குருவுடைய பார்வை உங்கள் மேலே, அதே மாதிரி சுக்கிரனுடைய பார்வை உங்கள் மேலே, சுப செய்திகள் கூடி வருது. அதே மாதிரி உங்கள் வீடுகளில் நல்ல நல்ல பொருள் வாங்கக்கூடிய யோகம், நல்ல கார் வாங்குகிற யோகம், பேட்டரி மின்சார கார் வாங்கக்கூடிய யோகம், அதெல்லாம் கூட கூடி வருதுங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை வசதியை பெருக்கிட்டு வீட்டுடைய சோஃபா செட் புதுசாக வாங்கி போடுறது, திரைச்சீலைகள் புதுசாக வாங்குறது, எலக்ட்ரானிக்கல் விஷயங்கள் வாங்குறதுல ஆர்வம், அதெல்லாம் பெருகுங்க. வெளிநாடு சென்று வரக்கூடிய யோகம் இருக்குங்க துளாராசிக்கு. ஃபாரினுக்கு ஒரு முறையாக போயிட்டு வரணும்னு நினைப்பீங்க. கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு எது உங்களுக்கு எதிராக இருந்தாலும் வெற்றி உங்களுக்கு தாங்க. லாபத்தில் இருக்கக்கூடிய கேது வெற்றி மீது வெற்றிக்கு உங்களை தருவார். பெற்ற தாயுடைய அரவணைப்பு, தந்தையுடைய அரவணைப்பு, சகோதரிகளின் அரவணைப்பு, மனைவியுடைய அரவணைப்புன்னு அற்புதமான நேரங்க. 6ஆம் இடத்துல செவ்வாய் சனி புதன் அப்படின்னு சேர்ந்துருக்கிறதுனாலங்க சர்வீஸ் செக்டாரில் இருக்கிறவங்களுக்கு பெரிய வளர்ச்சிங்க. நீங்கள் நினைக்கிற காரியத்தை நீங்கள் சாதிச்சிருவீங்க. இந்த காலகட்டத்தில் படிப்பில் வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்குங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, ஒரு இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட அல்லது மெடிக்கல் சம்மந்தப்பட்ட காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் நீங்கள் எழுதுறீங்க, ஒரு படிப்புக்கு ஒரு பிஜிக்காக ட்ரை பண்ணுறீங்க, எம்பிபிஎஸ்ஸுக்காக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நீட் எழுதுறீங்கன்னா பாஸ் ஆகிடுவீங்க, சீட்டு உங்களுக்கு உறுதி. அந்த மாதிரியான சூழ்நிலைகள் துளாராசிக்காரங்களுக்கு ஏற்படுங்க. இந்த ஆண்டு முழுவதும் ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம், வேற என்ன வேணும்? துளாராசிக்காரர்களுக்கு அற்புதமான நேரங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் யாரை வழிபட்டால் உங்களுக்கு நன்மைகள் பெருகும்னா, தும்பிக்கையான், தும்பிக்கையான், வேழமுகத்தான், விநாயகப் பெருமானை நீங்கள் ஒரு சிறிதளவு வெல்லம் வச்சு, அச்சு வெல்லம் இருக்கு பாருங்க, அச்சு வெல்லம் வச்சு அவருக்கு வெள்ளிக்கிழமைகளில் வழிபட்டு கொண்டு வந்தால் மிகப்பெரிய வளர்ச்சி, எதிர்பார்க்கக்கூடிய தொழில் வளர்ச்சி, குடும்ப வளர்ச்சி, சந்தோஷம் பொங்கி பெருகுங்க. வாழ்த்துக்களுங்க. அப்போ இந்த பராபவ வருஷத்தில் என்ன பலன்கள் நம்ம ராசிக்கு நடக்க போகுதுன்னு நம்ம பார்த்துட்டோம். உலக அளவில் என்ன நடக்க போகுதுன்னா, பெரிய பெரிய யுத்தங்கள் நடக்கக்கூடிய காலமாக இருக்குது. இந்த பராபவ வருஷம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே, அதாவது 2026 மார்ச் ஏப்ரல் மாதங்கள் பார்த்தீங்கன்னாலே, இப்போ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய போராட்டங்கள், அதே மாதிரி அரசியலிலே மிகப்பெரிய மாற்றங்கள், எதிர்க்கட்சிகளுடைய கூட்டணி வலுவாக அமைவது, தேர்தலுக்கு பிறகும் கூட பல கட்சிகள் ஒன்றிணைந்து கூட்டணி ஆட்சி அமைக்கலாமா என்ற சிந்தனையில் வருவது, இதெல்லாமே இந்த பராபவ வருஷத்தில் நடக்கப் போகுது. பராபவ வருஷம் தொடங்குவதற்கு முன்பாகவே நீங்கள் இதெல்லாம் பார்க்கலாம். உலக அளவில் அணு ஆயுதங்கள் அதிகம் பயன்படுத்தி போர்கள் நடக்கும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சீனா, ஜப்பான், ரஷ்யா போன்ற நாடுகள் மிகப்பெரிய உதவியை செய்யும். இந்த ஆண்டு கொஞ்சம் பணத்தட்டுப்பாடு இருக்கும், உலக அளவிலேயே பணத்தட்டுப்பாடு இருக்கும். செகண்ட் ஹாஃபில் பொருளாதார வளர்ச்சி நல்லா இருக்கும், வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும். தமிழகத்துடைய தென்பகுதி, கேரளா போன்ற பகுதிகளெல்லாம் நல்ல மழை பொழிவு இருக்கும். புதிய திட்டங்களை தீட்டி மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலே ஒரு இணக்கமான உறவு ஏற்படும். இப்படிலாம் பல நல்ல விஷயங்கள்
இந்த பராபவ வருஷத்தில் நடக்க போகுது. அதிக பூகம்பம், இயற்கை சீற்றங்கள் உள்ள ஆண்டாக இந்த ஆண்டு அமைகிறது. அது மாதிரி விவசாயம் செழிப்பாக இருப்பதற்குரிய வழிமுறைகள் பிறக்கும். இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். புதிய நோய்கள் பிறக்கக்கூடிய காலமாக இருக்கும். இந்த பராபவ வருஷத்தில் புதிய நோய்கள் பிறக்கும். பராபவ வருஷத்தில் நமக்கு பெரிய வெற்றிகள் வேணும்னா எந்த தெய்வத்தை வழிபட்டால் நன்மைகள் நடக்கும்? எனக்கு எந்த சங்கடமுமே வரக்கூடாது சார், நான் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அங்காள பரமேஸ்வரி வழிபாடு செய்யணும். ஒவ்வொரு அமாவாசைக்கும் மேல்மலையின் சென்று அங்காள பரமேஸ்வரியை வழிபடுவது, ஊஞ்சலாட்டு உற்சவத்தில் கலந்து கொள்வது உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல பலன்களை கொண்டு வந்து கொடுக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த பராபவ வருஷத்தை பொறுத்த வரைக்கும் செல்வ செழிப்பு வேண்டக்கூடியவர்கள், குடும்பத்தில் திருமணம் வேண்டக்கூடியவர்கள், நல்ல தொழில் வளம் வேண்டும் நினைக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் வெற்றி கிடைக்கும். அவர்கள் அங்காள பரமேஸ்வரியை வழிபடுகிற போது அந்த வெற்றி வாய்ப்புகள் அவர்களுக்கு கூடி வருகிறது. ஆக இந்த நிகழ்ச்சியில் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் சுய ஜாதகம் நன்றாக இருந்துச்சு வச்சுக்கிறீங்களேன், நம்ம பிறந்த போது இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு இருக்கு பாருங்க, அது நல்லா இருந்துச்சு அப்படின்னா அதன்படி தான் பலன்கள் நடைபெறும். என்ன திசாபுத்தி நடக்குதோ அதன்படி தான் பலன்கள் நடைபெறும். ஆக உங்களுடைய சுய ஜாதகத்தின்படியான பலன்களை எங்கள்கிட்ட நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டுவதற்காக நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். சர்வஜன சுகினோப வந்து ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே எங்களுடைய பங்களிப்பு இருப்பதற்கு உதவுங்கள்.